இளமை பருவம் 11 தொடர்ந்து ஏற்பட்ட பாவசமாதி அனுபவங்கள். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு கதாதரன் அடிக்கடி இத்தகைய பாவ சமாதியில் ஆழ்வது வழக்கமாயிற்று. தெய்வீக பாடல்களை கேட்கும் போதும் தெய்வங்களை தியானிக்கும் போதும் தன்னையும் சுற்றுப்புறத்தையும் அறவே மறந்தான். அந்த நேரத்தில் புற உலகின் தூண்டுதல் எதுவும் அவனது மனதை கலைக்க முடிவதில்லை. முற்றிலுமாக மனம் உள்நோக்கிய வண்ணம் இருக்கும். சில வேளைகளில் உடல் மரக்கட்டை போல் உணர்வற்று கிடக்கின்ற அளவிற்கு தியானத்தில் ஆழ்ந்திருப்பான். அந்த நிலையிலிருந்து மீண்ட பிறகு அது பற்றி அவனை கேட்டால் தியான வேளையில் தோன்றுகிற காட்சிகளாலும் இறைவனின் திருப்புகழை செவியுற்று அதில் மூழ்குவதாலும் ஏற்படுகின்ற பேர் ஆனந்தத்தில் லயித்து விடுவதால்தான் இப்படி புற உணர்வை இழக்க நேர்வதாக கூறுவான். இவையெல்லாம் சந்திராவிற்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தின. ஆனால் இத்தகைய பரவச நிலையால் கதாதரனின் உடல் நலம் எவ்விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்பதையும், எல்லா விதத்திலும் அவன் திறமைசாலியாக இருப்பதையும், எப்போதும் ஆனந்தமாக இருப்பதையும் பார்த்த பிறகு அவர்களின் அச்சம் விலகியது. கதாதரனுக்கு இப்போது அடிக்கடி இத்தகைய பரவச நிலை ஏற்பட்டது. அவனும் படிப்படியாக இதற்கு பழக்கமாகி விட்டிருந்தான். விரும்பிய போது அதனை கட்டுப்படுத்தவும் அவனால் முடிந்தது. ஆன்மீக உலகில் நுட்பங்கள் பலவற்றை அறியவும், தெய்வங்களை பற்றிய உண்மைகளை பலவற்றை தெரிந்து கொள்ளவும் இந்த நிலை அவனுக்கு உதவியது. இந்த நிலையை அனுபவிப்பதில் அவனுக்கு அச்சம் ஏற்படவில்லை, மாறாக ஆனந்தமே ஏற்பட்டது. பரவச நிலைகளுக்கு பிறகு அவனது ஆன்மீக உணர்வுகள் மிகவும் வலிமை பெற்றன. கிராமத்தில் நடைபெற்ற சிவன், விஷ்ணு, மானசா, தர்மம் முதலிய எந்த தெய்வத்தின் விழாவானாலும் அதில் அவன் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டான். இந்த பரந்த மனப்பான்மை பல்வேறு தெய்வங்களின் பக்தர்களிடம் அவன் வெறுப்புணர்வின்றி நட்பு பாராட்டும்படி செய்தது. இத்தகைய பண்பை வளர்ப்பதில் அந்த கிராமத்தில் வேரூன்றி இருந்த பரம்பரை பண்பாடு கதாதரனுக்கு உதவியது. மற்ற கிராமங்களைப் போலன்றி காமார்புகூரில் சிவன், விஷ்ணு, தர்மம் முதலிய தெய்வங்களை வழிபடுவார்கள். பகை உணர்வு இன்றி நட்பிலும் அமைதியிலும் இணைந்து வாழ்ந்து வந்தனர். ஆன்மீக வாழ்வில் கதாதரன் உயர்ந்த நிலைகளை எட்டி கொண்டிருந்தான். ஆனால் ஏட்டு படிப்பில் அவன் விருப்பம் காட்டவே இல்லை. 12. பள்ளி படிப்பில் கதாதரனுக்கு இருந்த வெறுப்பிற்கான காரணம். பண்டிதர், பட்டாச்சாரியர் என்றெல்லாம் பட்டங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் உலக இன்பத்திலும் பொருட்களிலும் தணியாத வேட்கை கொண்டு திரிவதை கண்டபோது அவர்களைப் போன்று வெறும் நூலறிவை பெருக்கிக் கொள்வதில் அவனுக்கு வெறுப்பு உண்டாயிற்று. அவனது கூரிய அறிவு எந்த செயல் ஆனாலும் அதன் உள்நோக்கத்தை முதலில் அறிந்து தன் தந்தையிடம் இருந்த பற்றின்மை, பக்தி, வாய்மை, நல்லொழுக்கம் போன்ற நற்குணங்களை அடிப்படையாக வைத்து அதன் பிறகே அவற்றை மதிப்பீடு செய்தது. பெருவாரியான மக்களின் குறிக்கோள் தன் தந்தையின் குறிக்கோளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்ததை அந்த ஒப்பீடு காட்டியது. இது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. பொய் தோற்றமுள்ள இந்த உலகை நிலையானது என்று கருதி அறியாமையினால் மக்கள் துன்புறுவதை கண்டு கதாதரன் மிகவும் வருந்தினான். இந்த உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டதன் பின் அவன் தன் வாழ்க்கையை வேறு விதமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அதற்கேற்ப வாழ முயன்றதில் என்ன வியப்பு இருக்கிறது? 11, 12 வயது பாலகனுக்கு இத்தகைய நுண்ணறிவு இருக்க முடியுமா என்று வாசகர்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான்: கதாதரன் சாதாரண சிறுவன் அல்ல. வயதுக்கு மீறிய அறிவுடனும் மன அமைப்புடனும் ஆற்றல்களுடனும் பிறந்தவன் அவன். ஆகையால் சிறியவனாக இருந்தபோதிலும் இயல்பை மீறிய ஆற்றல் அவனிடம் இருந்ததில்
வியப்பொன்றும் இல்லை. நாங்கள் கண்டறிந்த உண்மைகளை இங்கே கூறுகிறோம். அவற்றை ஏற்றுக்கொள்வதோ தள்ளிவிடுவதோ உங்கள் விருப்பம். ஏட்டுக்கல்வியின் மீது வெறுப்பு வளர்ந்து வந்தாலும் கதாதரன் பள்ளிக்குச் செல்வதை நிறுத்தவில்லை. 13. கதாதரனின் கல்வி முன்னேற்றம். தாய்மொழி நூல்களை படிப்பதிலும் எழுதுவதிலும் பயிற்சி பெற்றான். இராமாயணம், மகாபாரதம் போன்ற பல நூல்களை ஆழ்ந்த பக்தியுடன் இனிமையாக வாசிப்பான். மக்கள் அவற்றை கேட்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். எளிய உள்ளம் படித்த எழுத்தறிவில்லாத அந்த கிராம மக்கள் கதாதரன் நூல்களை வாசிப்பதை கேட்பதில் ஆர்வம் காட்டினர். கதாதரனும் அவர்களை மகிழ்விப்பதில் இன்பம் கண்டான். சீதாநாத் பைன், மதுஜுகி போன்றவர்கள் அவனை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து பிரகலாத சரிதம், துருவ சரிதம் மற்றும் இராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை வாசிக்க கேட்டு மகிழ்ந்தனர். இந்த நூல்களை தவிர தேவ தேவியரை பற்றி அந்த பகுதியைச் சேர்ந்த கவிஞர்கள் எழுதிய கதை பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. பக்தர்களுக்கும் சாதுக்களுக்கும் தேவ தேவியர் தங்கள் உண்மை வடிவத்தை காட்டி அருளிய அந்த கதைகளையும் இறைவனது திருவிளையாடல்களையும் கதாதரன் கேட்டு இன்புற்றான். இதற்கு சான்றாக தாரகேசுவரின் திரு அவதாரம், யோகாத்யாவை பற்றிய காவியம், வன விஷ்ணுபூரின் மதன் மோகனை பற்றிய கதைகள் முதலியவற்றை கூறலாம். கதாதரனுக்கு இவற்றை ஒருமுறை கேட்டால் போதும், மனப்பாடமாகிவிடும். அவனது அசாதாரண நினைவாற்றல் இதற்கு துணை செய்தது. சில வேளைகளில் கதைகளில் கையெழுத்து பிரதியோ அச்சு பிரதியோ கிடைத்தால் அவற்றை எழுதி வைத்துக்கொள்வான். காமார்புகூர் வீட்டில் தேடிய வேளையில் கதாதரனால் இவ்வாறு எழுதப்பட்ட ராமகிருஷ்ணாயம், யோகாத்யா, சுபாஹு போன்ற இசைப்பாடல் தொகுப்புகளை கண்டபோது இந்த உண்மை தெளிவாயிற்று. கிராம மக்கள் விரும்பிய போதெல்லாம் இந்த கதைகளை வாசித்தும் பாடி காட்டியும் அவர்களை கதாதரன் மகிழ்வித்தான் என்பதில் ஐயமில்லை. கதாதரனுக்கு கணிதத்தில் மீதிருந்த ஆர்வமின்மையை முன்னரே கண்டோம். சில காலம் பள்ளிக்கு சென்றபின் அவன் கணிதத்திலும் சிறிது முன்னேற்றம் காட்டினான். கணித வாய்ப்பாடுகள் சிலவற்றை மனப்பாடம் செய்திருந்தான். எளிய கூட்டல், பெருக்கல், வகுத்தல் போன்றவற்றிலும் தேர்ச்சி பெற்றான். அவனது பரவச நிலை அனுபவங்களுக்கு பிறகு அவன் விரும்பிய நேரங்களில் பள்ளி செல்லவும் விரும்பிய பாடத்தை படிக்கவும் ராம்குமார் அவனை அனுமதித்தார். ஏனெனில் கதாதரனின் பரவச நிலைகளுக்கு காரணம் வாய்வு கோளாறு என்றே ராம்குமார் நம்பினார். நோயால் அவதிப்படுகின்ற அவனை மேலும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணினார். ஆசிரியரும் அவனை எதற்காகவும் வற்புறுத்தவில்லை. ஆகையால் பள்ளிப்படிப்பில் கதாதரனின் முன்னேற்றம் சிறிதளவே இருந்தது. கதாதரனுக்கு வயது 12 ஆகியது. ராமேஸ்வரருக்கு 22 வயது. தங்கை சர்வமங்கலாவிற்கு வயது 9. காமார்புகூருக்கு அருகிலுள்ள கௌர் ஹாடியை சேர்ந்த ராம்சத்ய பந்தியோபாத்தியாயரின் தங்கையை ராமேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைத்தார். 14. ராமேஸ்வரர் மற்றும் சர்வமங்கலாவின் திருமணங்கள். ராம்குமார் சர்வமங்கலாவை ராம்சதை திருமணம் செய்து கொண்டார். அதனால் வரதட்சணை கவலை இல்லாமல் போய்விட்டது. இப்போது ராம்குமாரின் வீட்டில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திருமணமாகி நீண்ட நாளாகியும் கருத்தரிக்காமல் இருந்ததால் ராம்குமாரின் மனைவியை மலடி என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் அதிசயமாக இப்போது அவள் கருவுற்றாள். அது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்தாலும் அவள் கருவுற்றால் இறந்து விடுவாள் என்று ராம்குமார் ஆருடம் கூறியிருந்தது தெரிந்திருந்ததால் எல்லோரும் கவலை கொண்டனர். அதற்கேற்றாற் போன்ற பல நிகழ்ச்சிகளும் அந்த வீட்டில் நடைபெற்றன. ராம்குமாரின் மனைவி கருவுற்றதன் பின்னர் திடீரென ராம்குமாரின் வருமானம் குறையத் தொடங்கியது. உடல் நலம் வேகமாக குன்றத் தொடங்கியது. முன்னைப்போல் சுறுசுறுப்பாக அவரால் எந்த வேலையையும்
செய்ய முடியவில்லை. 15. கருவுற்ற போது ராம்குமாரின் மனைவியின் இயல்பில் ஏற்பட்ட மாறுதல்கள். ராம்குமாரின் மனைவியின் நடைமுறைகள் முற்றிலும் விபரீதமாயின. சத்யராமின் காலத்தில் இருந்தே அந்த குடும்பத்தில் நியதி ஒன்று இருந்து வந்தது. உபநயனம் ஆகாதவர்கள், நோயாளிகள் ஆகியோரை தவிர வேறு யாரும் ஸ்ரீ ரகுவீரரின் பூஜை முடியும் வரை எதுவும் உண்ணக்கூடாது என்பதே அந்த நியதி. ராம்குமாரின் மனைவி இப்போது அந்த நியதியை மீறினாள். இதனால் ஏதாவது தீங்கு நேரலாம் என்று அஞ்சி குடும்பத்தினர் கூறிய மறுப்புகளை அவள் பொருட்படுத்தவில்லை. சிறு விஷயங்களுக்கும் வீட்டிலுள்ள அனைவரிடமும் சண்டையிட்டாள். குடும்பத்தில் மனக்கசப்பு வளர்ந்தது. சந்திராவும் ராம்குமாரும் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் தனது குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. கருவுற்ற பெண்ணிடம் இயல்பாக தோன்றும் மாறுதல் இது என நினைத்து அவர்களும் அவளை அவள் போக்கில் விட்டுவிட்டனர். அந்த தெய்வீக குடும்பத்தில் இருந்து வந்த அமைதி நீங்கி ஒற்றுமை குலையலாயிற்று. அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.